இந்த லெசன்ல நம்ம ஃபைல் மெனுல உள்ள பிரிண்ட் புக்லெட் கமாண்ட பத்தி பார்க்க போறோம். இந்த கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட்டை இம்போஸ் பண்ணிக்கிறதுக்காக. ப்ரொஃபஷனலா பிரிண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பின் புக்கா இருக்கட்டும், பர்ஃபெக்ட் பைண்டிங் ஆகட்டும், அதெல்லாம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் இம்போஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரிண்ட் புக்லெட் கமாண்ட் கிளிக் பண்றீங்க, டயலாக் பாக்ஸ் வந்துச்சு. அதுல பேஜஸ் பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல இருக்க அத்தனை பேஜஸ் நமக்கு வரணும்னா ஆன்ல கொடுத்துக்கலாம். அல்லது ரேஞ்சஸ்ல இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல 50 பேஜஸ் இருக்கு, எனக்கு 10 பேஜஸ் மட்டும் இம்போஸ் ஆனா போதுன்னா ரேஞ்ச் ஏரியாவில் நீங்க கொடுத்துக்க முடியும். அடுத்து புக்லெட் டைப்ஸ்ல பண்ண 5 டைப்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஸ்டிச்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டர் பின் புக்கிங். இப்போ அந்த ஒரு பேஜ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 8 பேஜ் ஒரு சென்டர் பின் புக் பண்றோம் அப்படின்னா ரிவ்யூ எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் 8 பேஜ், செகண்ட் பேஜ் 7th பேஜ், அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஒண்ணுக்குள்ள ஒன்று வச்சு சென்டர்ல பின் அடிச்சிருவாங்க. அடுத்து பர்ஃபெக்ட் பைண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது பேஜ் புக் வச்சுக்கும் 1, 4, 2, 3, அடுத்து 5, 8, 6, 7 இந்த மாடல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அதை மடிச்சு உனக்கு கீழே ஒண்ணு வைப்பாங்க, அதான் வந்து பர்ஃபெக்ட் பைண்டிங் சொல்லுவோம். இந்த பர்ஃபெக்ட் பைண்ட் வந்து சைட்ல வந்து கம் பண்ணி புக்கை பைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த 2% தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சேடல் ஸ்டிச் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரிவ்யூ செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல மொத்தம் 8 பேஜஸ் இருக்கு. அப்போ 8 பேஜஸ் எடுத்துக்கிச்சு. 1, 8, செகண்ட் 7 பாருங்க, ஸ்ப்ரெட் 2 மொத்தம் வந்து 4 ஸ்ப்ரெட் பேஜஸ். எந்தெந்த பேஜ் வந்து இம்போஸ் பண்ணிருக்கு அப்படின்னா 2, 7 வந்து ஒரே ஸ்ப்ரெட்டா இம்போஸ் பண்ணிருக்கு. அடுத்தது 3 and 6, 4 and 5 இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம பர்ஃபெக்ட் பைண்டிங் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. பர்ஃபெக்ட் பைண்டிங் செலக்ட் பண்ணல ஸ்பேஸ் பிட்வீன் பேஜஸ், ஒரு பேஜுக்கு இடையில அதாவது சைட்ல நம்ம பைண்டிங் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கட்டுற கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அந்த ஸ்பேஸ் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். 5 mm கொடுத்துக்கிறீங்க. ப்ரிவியூல போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம சேடல் ஸ்டிச் கொடுத்தது எப்படி இருந்துச்சு, 1, 8 இருந்துச்சு. இப்ப எப்படின்னு பாருங்க 1, 4 இருக்கு. ஏன் இந்த 1, 4 இருக்குன்னா இங்க பாருங்க 6 சைஸ். இங்க நீ எவ்வளவு பேஜஸ் கொடுத்துக்கலாம். நம்ம 1, 4 பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறதுனால 1, 4 இருக்கு. சப்போஸ் நீங்க 8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூல பாத்தீங்கன்னா 1, 8 இருக்கு. ஓகேங்களா, நம்ம அது இம்போசன் எப்படி வரணும்ன்ற மாடல் நம்ம இங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நான் 1, 4 கொடுத்துறேன். ப்ரிவியூ போறீங்க 1, 4, the next 2, 3, next 5, 8, next 6, 7 இந்த மாடல் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அடுத்து கீழே பாத்தீங்கன்னா பிரிண்ட் செட்டிங் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்றீங்க. இதுல நம்ம பிரிண்ட் கமாண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட செட்டிங்ஸ் எல்லாம் இங்க அப்படியே வரும். A4 கொடுத்துறோம், சென்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறீங்க. இப்ப நம்ம இந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா, அதுக்கு பிரிண்ட் கொடுத்து பார்த்துக்குவோம். பிரிண்ட் என்னோட வந்து இமேஜ் டிரைவா இருக்கிறதுனால இது சேவ் ஆகும்போது ஃபைல் உங்களுக்கு பிரிண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிரிண்ட்டுக்கு போயிடும். சேவ் ஃபைல் உங்களுக்கு பிரிண்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேஜஸ் இருக்கோ அத்தனை பேஜ் உங்களுக்கு இங்க டிஸ்பிளேல தெரியும். நம்ம மினிமைஸ் பண்ணிக்க வேண்டிய டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். க்ளோஸ் பண்ணிடுவோம்.